எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய பொண்ணு, சின்ன பொண்ணு அப்சானா பேர். அவள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக டீ குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, சின்ன பேப்பர் கப்பு, அந்த கப்பை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ளவர் வாஸ் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. இதை வந்து அம்மா நீங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பண்ணுற இடத்துல வச்சு நீங்கள் வந்து இப்படி வீடியோவில் காமிங்கம்மா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக கிஃப்ட் பண்ணியிருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு, ரெட் கலர் த்ரெட்டு வச்சு சூப்பராக ஹார்ட்டிங்லாம் போட்டிருக்கா. நல்லாயிருக்கு. இதை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கெலாம் காமிச்சு அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்கில் ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலிஃப்ளவர்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு விதமான பச்சை ஸ்மெல் அடிக்கும். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் காலிஃப்ளவர் 65 நல்ல கிறிஸ்பியாகவும் கிரன்ச்சியாகவும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே காலிஃப்ளவர் வாங்குற சமயத்தில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, காசு கம்மியாக இருக்கணும் ஆனால் பூ மட்டும் நல்லா பெருசாக இருக்கணும் பார்த்து வாங்குவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்காதீங்க. பூவை பொறுத்த வரைக்கும் சின்ன பூவாக இருந்தாலும் அந்த பூவோட முட்டுக்கள்லாம் வந்து நல்லா நெருக்க இருக்கணும். அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான பூ, புது பூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பெரிய சைஸில் பார்த்து வாங்கணும்னு அந்த பூவெல்லாம் ரொம்ப விரிஞ்ச மாதிரி வாங்கினீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூ வந்து கொஞ்சம் பழைய பூவாக இருக்கும். எப்போதுமே நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் சமைக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள புழுவெல்லாம் செத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக காலிஃப்ளவரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து உடனே வந்து அந்த சுடுதண்ணியில் போட்டு அந்த புழுவெல்லாம் சாகடிக்கணும் அப்படின்னு போடுவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி போடாதீங்க. அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த காலிஃப்ளவரோட இடுக்கில் இருக்கிற அந்த பச்சை புழுவெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியில் போட்ட உடனே செத்து போயிடும். அது பார்த்தீங்கன்னா வெளியில் வராது. அந்த பூவோட இடுக்குகளில் அந்த புழுவெல்லாம் செத்து போய் இருக்கும். அது வந்து நமக்கு சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் ஏற்படுத்திடும். அதனால் எப்போதுமே நீங்கள் காலிஃப்ளவர் பூ வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு உடனே வந்து டேரெக்டாக சுடுதண்ணியில் போட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம எடுத்துருக்க பூக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்குமாவது அந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சுருங்க. உப்பெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்படி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த புழுவெல்லாம், முக்கியமாக அந்த பச்சை கலரில் குட்டி குட்டி புழுவாக இருக்கும், அந்த புழுவெல்லாம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணியிலேருந்து வெளியில் வந்துடும் எல்லாமே. அதுக்கப்புறமா நம்ம அதை டேரெக்டாக வடிகட்டாமல் அரிச்சு தண்ணியிலேருந்து அரிச்சு எடுத்து ஒரு வடிதட்டில் போட்டு அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் குட்டி குட்டி புழு, பூச்சி எல்லாமே இருக்கும். அதெல்லாமே மிதந்துட்டுருக்கும். அதுக்காக தான் காலிஃப்ளவரை வடித்து எடுக்காமல் அந்த தண்ணியிலேருந்து அரிச்சிட்டு எடுக்கிறோம். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போடுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவரை டேரெக்டாக போட்டு கொதிக்க விடுவோம். அப்படி கொதிக்க விட்டாலும் காலிஃப்ளவரில் ஒரு விதமான பச்சை ஸ்மெல் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு தான். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதனால் காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நல்ல உப்பு சார்ந்திருக்கும். அடுத்ததாக 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். என்னடா அது கருவேப்பிலெலாம் சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. கருவேப்பிலை சேர்த்தோம்னா அந்த காலிஃப்ளவரோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே தண்ணியில் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டதுக்கப்புறமா காலிஃப்ளவர் கொதிக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம அடியில் இருக்கிற அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே மேலே பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு ஒரு 20லேருந்து 30 செகண்ட் மட்டுமே அந்த தண்ணியில் இருக்கட்டும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா காலிஃப்ளவர் குழஞ்ச மாதிரி ஆயிடும். இப்படி நம்ம தண்ணியில் போட்டுட்டு எடுக்கிறதுனால காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா உப்பு நல்லா சார்ந்திருக்கும். அந்த கருவேப்பிலை, இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த பச்சைத்தன்மையை நீக்கிட்டு அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாவே ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருக்கும். சுடுதண்ணியில் இருக்கிற காலிஃப்ளவரை நம்ம டேரெக்டாக தண்ணியை வடிச்சிட்டு எடுக்கக்கூடாது. ஒரு அரிகரண்டி வச்சுட்டு அந்த அரிச்சு தான் அந்த காலிஃப்ளவரை எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு வடியத்தட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் நல்லா வடிய விட்டு வச்சுருக்கோம். இதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கருவேப்பிலை, இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு வந்து அட்டகாசமாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணாலும் சரி, கிரேவி பண்ணாலும் சரி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காலிஃப்ளவரை வந்து ஃபுல்லாக வந்து அதை வேக வைக்கல, லைட்டாக சுடுதண்ணியில் மட்டும்தான் போட்டு எடுத்திருக்கோம்.
இதனால் பார்த்தீங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இந்த காலிஃப்ளவரில் கருவேப்பிலை இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அதோட நீங்கள் கிரேவி பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.